கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தேசுக்களான அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த ஒரு காலை நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு, தேவன் நம்மேல் வைத்த ஒரு அளவற்ற ஒரு கிருபை இந்த ஒரு நாளையும் கூட நம் வாழ்நாட்களே கிருபையை சேர்த்து கொடுத்து விசேஷமாக நாம் இந்த ஒரு காலை நேர ஆராதனையிலே பங்கு கொள்ளவும், தேவனுடைய உன்னதமான நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டும் நம் இரட்சகர் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தோட தலைப்பு ஆசரிப்பு கூடாரத்தின் மூடுதிரைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு சில நேரம் நாம் வேத வசனங்களை ஆராயலாம். ஸோ இந்த ஒரு பாடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஆசரிப்பு கூடாரத்தை சார்ந்ததாகவும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மூடுதிரைகள் என்ன விஷயத்தை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ ஆசரிப்பு கூடாரம் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முன்னாடியே ஒரு கண்டினியூஸ் ஸ்டடி நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அதனால் சப்ஜெக்ட் எடுக்கிற எனக்கு ரொம்ப ஈஸி. எனக்கு கேள்வி கேட்டால் உடனே பதில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாடத்தை இந்த சொன்னோன்னே பல ஃபேஸில் தெரியுது, ரீவைண்ட் போகுது, எங்கே பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்களா? எனக்கு விசுவாசம் இருக்குது, கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்கும்போது பதில்கள் ரொம்ப ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆதார வசனம் கொஞ்சம் மாற்றி படிச்சிட்டாரு. திரும்பவும் அதை மட்டும் பைபிளில் வாசிச்சலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 9. அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை தான் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி நிறைய பேர்த்தில் நம்ம போய் கிறிஸ்டானிட்டியில் ஒரு ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க யோசிப்பாங்க, அப்படி எங்கே இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தோடைய முக்கியத்துவம் என்ன பண்ணுறதுலேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஆனால் எபிரேயருக்கு எழுதும்போது அந்த ஆசிரியர் கரெக்டாக சொல்கிறாரு, இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் கொடுக்குது. ஒரு பரிசுத்தவான் தான் அடைய போகிற நிலைமை, எங்கே போய் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எங்கே நிழலில் தேவன் கொடுத்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்துடைய நிழலில் ரொம்ப கிளியராக கொடுத்துட்டார். நீங்கள் எப்படி உள்ளே வரணும், எந்த திரையை கடக்கணும், ஒரு திரையை கிடக்கும்போது அது என்ன விஷயம் உங்களுக்கு உணர்த்துது அப்படிங்கிற எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நிழலும் பொருளுமா என்ன பண்ணிக்கிறோம், அதையும் முறையை பார்த்துக்கோம். ஸோ இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அப்படியே உள்ளே போய் பார்த்தோம்னா, இந்த டைமென்ஷன்ஸ், இந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸு எல்லாமே யார் கொடுத்தது? மனுஷன் தானே ஒரு டைமென்ஷன் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தை பண்ணிட்டாருன்னா இல்லை. இது எல்லாமே யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்தது. இந்த ஒரு அளவுகளாகட்டும், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், தங்கம் எங்கே யூஸ் பண்ணணும், வெள்ளி எங்கே யூஸ் பண்ணணும், காப்பர் எங்கே யூஸ் பண்ணணும், எல்லாமே யார் கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பிளானு 2 பேர். யாருங்க? அகோலிபா, பெசலேயேல். ஸோ 2 பேர் வச்சு தேவன் என்ன பண்ணிக்கிறோம்னா என்டையர் திங்கும் பிளான் பண்ணுறாரு. அப்போ பிளான் பண்ணும்போது தேவனுடைய மைண்டில் என்னென்ன விஷயங்கள் வந்துச்சுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஏன்னா எபிரேயர் ஆசிரியர் முதலே சொல்லிட்டார், இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஞான அர்த்தம் என்ன இருக்குது அப்படிங்கிற. அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம கடந்து வரும்போது அதற்குள்ளே யாருக்கு ஒரு பாடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்ட நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அந்த விஷயத்தை பார்க்கும்போது தேவன் நமக்கு என்ன சொல்ல வராது, அந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும், ஆவிக்குரிய விஷயத்தில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்கணும். ஸ்பெசிஃபிக்காக மொத்த ஆசரிப்பு கூடாரத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறது இல்லைன்னா பார்க்க போகிறதில்ல. குறிப்பாக எதை மட்டும் குறித்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த கவரிங்ஸ். ஸோ இந்த கவரிங்ஸு எத்தனை கவரிங்ஸ் தெரியுங்களா? மொத்தமாக ஒரு 4 என்னது இருக்குது கவரிங்ஸ்னால் மூடுதிரைகள் இருக்குது. ஸோ அப்போ ஏன் 4 மூடுதிரைகள் தேவன் கொடுக்கணும்? 1 பத்தாதா? யூஸ்வலாக 1 போட்டாலே என்ன பண்ணலாம், போதுமே. அப்போ தேவன் ஏன் 4 கொடுக்கணும்? அந்த 4லையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெட்டீரியல். முதல் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல், 2வது இருக்கக்கூடிய ஒரு மூடுதிரை ஒரு மெட்டீரியல், 3வது இருக்கக்கூடிய மூடுதிரை ஒரு மெட்டீரியல், 4வது இருக்கிறதும் என்ன பார்த்திங்கன்னா ஒரு மூடுதிரை ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல். அப்போ 4 மெட்டீரியல் தேவன் யூஸ் பண்ண சொல்கிறாரு. அப்போ அந்த 4 மெட்டீரியலும் ஏன் யூஸ் பண்ணணும்? அப்போ அந்த விஷயத்துக்குள்ளே ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன் இருக்குது. அப்போ எல்லாமே தேவன் எப்படி பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இதை படைக்கும்போது இதை சொல்லும்போதே அவருடைய மைண்டில் எது உள்ளே வந்திருக்கும். நான் கேப் கொடுக்குறேன், ஏன்னா நீங்களும் பேசணும் அப்படிங்கிற கொஸ்டின். அப்போ அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. டைமென்ஷன்ஸ் எல்லாம் சொல்லும்போது இல்லை எடுக்கும்போது அந்த டைமென்ஷன்ஸுக்குள்ளே தேவன் என்ன விஷயத்தை கொடுத்துருப்பாரு? என்ன
தெய்வீக திட்டத்தை என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி அதற்குள்ளே சபைங்கிற விஷயம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் எங்கே எந்த டைமென்ஷன் எடுத்து மெஷர் பண்ணாலும் சரி, அதை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, எங்கே வந்து நிற்கும் தெரியுங்களா? 144,000 வந்து இப்படி. ஸோ எப்படி பார்த்தாலும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் சபைக்குரிய ஒரு காரியம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் சொல்லப்படும். ஸோ அப்போ இதை நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி நம்ம படித்த விஷயங்களை திரும்பவும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுற மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக தான் என்ன பண்ணணும்னா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மூடுதிரை, அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் ட்வின்ட் லினன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஸோ இந்த மூடுதிரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லினனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ, பர்பிள், ரெட், இந்த 3ம் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா விசித்திர வேலையாக இந்த விஷயத்தை என்ன பண்ணிக்கணும் பண்ணு. ஸோ ரொம்ப அழகாக என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூடுதிரையை அவர் டிசைன் பண்ணியிருப்பார். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த டிசைன் யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. அப்போ இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே, அந்த அளவாகட்டும், அந்த காரியங்களாகட்டும், எல்லாமே யார் கற்பித்த பிரகாரம் அவங்க பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவன் கற்பித்த பிரகாரம் பண்ணாங்க. ஸோ அது என்ன டைமென்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வசனத்தில் கவனிக்கலாம். யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனம். யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல். வேலை செய்கிறவர்களாகிய ஞான இருதயமுள்ள யாவரும் வாசஸ்தலத்தை உண்டாக்கினார்கள். அதற்கு தரித்த மெல்லிய பஞ்சு நூலும் இளநில நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் வினோத நெசவு வேலையாகிய கேருபீன்கள் உள்ள 10 மூடு திரைகளை பண்ணினான். ஸோ ரொம்ப கிளியராக என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டார். என்ன மெட்டீரியல்? திரிந்த மெல்லிய பஞ்சு நூல், அது கூட எது பண்ணணும் பார்த்தீங்கன்னா இளநீல நூல், இரத்தாம்பரம், சிவப்பு. இது 3யும் சேர்த்து எப்படி பண்ணணும்? வினோத வேலையாகிய கேருபீன்களுள்ள 10 மூடுதிரைகள். அந்த 10 மூடுதிரையும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கணும். அந்த 4 மெட்டீரியலுக்குள்ளேயும் என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கேருபீன் என்ன பண்ணிக்கணுமாம்மா அந்த இடத்துல டிசைன் பண்ணி, அந்த டிசைன் பண்ண மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம பின்னால் பிக்சரில் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு மூடுதிரையை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு மூடுதிரையோட அளவு என்ன? அடுத்து படிக்கலாம். 9ஆம் வசனம். ஒவ்வொரு மூடுதிரை 28 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருந்தது. மூடுதிரைகள் எல்லாம் ஒரே அளவாய் இருந்தது. இப்போ பாருங்க, அந்த மூடுதிரை பண்ண சொல்கிறாரு. அந்த மூடுதிரை லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 முழம், வித் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4. அந்த மாதிரி எத்தனை பண்ணணும்? 10 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பண்ணணும். இதில் நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கலாம். ஒரே டிசைன் என்ன பண்ணிக்கலாம்? இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல கார்பெட் எப்படி இருக்கும்? 28 முழ அகலம், 4 × 10 40 முழம் என்ன பண்ணிக்கன்னு பார்த்தா நீளமில் டேரெக்டாக நீங்கள் ஒன்று பண்ணி மேலே என்ன பண்ணிங்க போட்டுருங்கன்னு தேவன் சொல்லியிருக்கலாம்ல. ஏன் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? 28 முழம் பண்ணணும், அப்புறம் 4 தினம் வித்து இருக்கணும். அந்த 4 வித்து என்ன பண்ணணும்? அடுத்து படிச்சுங்க சிஸ்டர், அப்புறம் சொல்லலாம். 10ஆம் வசனம். 5 மூடு திரைகளை ஒன்றோடொன்று இணைத்து மற்ற 5 மூடு திரைகளையும் ஒன்றோடொன்று இணைத்தான். இப்போ 4 மூடு திரையும் எப்படி இருக்குன்னு சரி 10 மூடு திரையும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 தனியாகவும் 5 தனியாகவும் இருக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமாமா? ஃபஸ்ட் 28 முழம், அப்புறம் 4 முழ அகலம். இந்த 4 முழ அகலத்தை 5 5 என்ன பண்ணணும்? சேர்த்தணும். அடுத்து 5 5 சேர்த்தணும். இப்படி சேர்த்தி தான் என்ன பண்ணுங்கிறாரு? இந்த விஷயத்த பண்ணுங்கிறாரு. ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஒரே கார்பெட்டாக பண்ணி மூடியிருந்தா க்ளோஸ் ஆகிருக்குமா இல்லையா? க்ளோஸ் ஆகிருக்குங்களா இல்லைங்களா? இல்லை, 2 தலை மட்டும் கண்டிப்பாக அவருக்கு ஆயிருக்கும். அப்போ என்ன விஷயம்? ஏன் வந்து தேவன் இப்படி பண்ண சொல்கிறாரு? ஏன்னா அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தேவன் வைக்கிறார். அந்த வைக்கிற விஷயம் நம்ம ஏற்கனவே பேசிக் கிளாஸில் பண்ணுவோம். வேத வசனங்களை படித்து பாருங்கன்னு சொல்ல, எப்படி சொல்லி ஆராய்ந்து பாருங்க. அப்போ யார் ஒருத்தர் ஆராய்ஞ்சு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு என்ன தெரியும்? அதுக்குள்ளே என்ன ஞான அர்த்தம் இருக்குங்கிறது என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா தெரியும். ஏன்னா தேவன் வந்து ஞானத்தில் எப்படி இருக்கிறவர்? பயங்கர வல்லவர். அவர் ஒரு விஷயத்தை பண்ணுறாருனாலே அந்த விஷயத்துக்குள்ளே ஒரு ஞான அர்த்தத்தை வச்சு தான் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா தேவன் டிசைன் பண்ணுவார். அப்போ இந்த டிசைன் கூட தேவன் பண்ணும்போது இந்த விஷயத்துக்குள்ளே கண்டிப்பாக யாரை உள்ளே வச்சுருப்பார்? நம்ம முதல்ல பார்த்தோம். இதில் இருக்கிற அநேக விஷயங்கள் யாரை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ குறிக்கும். அடுத்து யாரை குறிக்குதுங்களா? சபை குறிக்கும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தேவன் இணைக்கும் போது, இல்லை டிசைன் சொல்லும்போது, இல்லை ஒரு கலர் சொல்லும்போது எல்லாமே யாரை மைண்டில் வச்சு சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபையும் இருக்கும். அடுத்து யாருக்கும்? கிறிஸ்துவும்.
அப்போ கிறிஸ்துவும் சபையும் இணைக்கப்படக்கூடிய விஷயம், கிறிஸ்துவும் சபையினுடைய குணலட்சணம் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூடுதிரைக்குள்ளே இருக்குது. நம்ம பின்னால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பார்க்கணும். சரி, இப்போ எப்படி பண்ணியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 28 முழம் நீளம் 4 முழம் அகலம் இப்படி பண்ணின மூடுதிரையை 5 என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இணைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து படிக்கலாம். 11ஆம் வசனம். இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் ஓரத்தில் இளநீல நூலால் 50 காதுகளை உண்டு பண்ணி அப்படியே இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்திலும் உண்டு பண்ணினான். காதுகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவைகளாய் இருந்தது. 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி அந்த கொக்கிகளால் மூடுதிரைகளை ஒன்றோடொன்று இணைத்து விட்டான். இவ்விதமாக ஒரே வாசஸ்தலம் ஆயிற்று. அப்போ என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 28 முழம் 4 முழம் அகலத்தை இப்படி பிக்சரில் போட்டுறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 28 முழம் அகலம் 4 முழம் நீளம் 4 முழம் அகலம். இப்போ இந்த விஷயத்தை 5 என்ன பண்ணணும், ஒன்றா சேர்த்தணும். அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தா அதே மாதிரி 5 ஒன்றா சேர்த்தணும். இந்த 5 சேர்த்துறதுக்கு நடுவில் என்ன இருக்கும், காதுகள் இருக்கும். அந்த காதுகளில் என்ன கொக்கி யூஸ் பண்ணுறீங்களா, பொன் கொக்கி யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா சரி பாருங்கள், இவ்வளோ டிசைன் ஒரே இதாக முடிச்சிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். ஆனால் தேவன் எப்படி பண்ண சொல்லுன்னு பார்த்தோன்னா ஒன்றா நீங்கள் பண்ணாதீங்க, ஒவ்வொன்றா பண்ணி 5 என்ன பண்ணுங்கள் சேர்த்துருங்க. அடுத்து அதே மாதிரி 5 சேர்த்துருங்க. இந்த 5 எப்படி சேர்த்தணும், பொன் கொக்கி வச்சு நீங்கள் சேர்த்தணும். ஸோ டோட்டலாக இது எவ்வளோ அளவு வரும்னு பார்த்தீங்கன்னா 28 முழம் அகலம் 40 முழம் என்ன நீளம். ஸோ இந்த டைமென்ஷனில் தான் இந்த ஒரு மூடுதிரை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இந்த மூடுதிரையை எங்கே கொண்டு போய் போடணும் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேலே கொண்டு போய் போகணும். இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை மேலே கொண்டு போய் போட்டால் இந்த மூடுதிரை எவ்வளோ தூரம் கவரேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்தோம் எவ்வளோ லென்த்துன்னு பார்த்தோங்க, 40 முழம் அகலம், அடுத்து 28 முழம் நீளம். இப்போ இந்த வித்து இருக்கு இல்லைங்களா, இந்த வித்து பார்த்திங்கன்னா 10 முழம். அதே மாதிரி இந்த ஹைட்டு 10 முழம், இந்த லென்த்து ஆசரிப்பு கூடாரத்து 30 முழம். அப்போ நம்மளுடைய மூடுதிரை எவ்வளோங்க, 40 முழம் நீளம் அப்படின்னா அப்போ இந்த 30 ப்ளஸ் கீழே என்ன இருக்கும் 10 கீழே ஃபெல் ஆகும். அப்போ இந்த ஹைட் எவ்வளோங்க 10 அப்படின்னா டோட்டல் இங்கிருந்து இங்கே போய் கீழே வர வரைக்கும் அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தோட அந்த ஃபஸ்ட்டு மூடுதிரை என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். அதே மாதிரி வித்தில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 முழம் என்னது அகலம், ஹைட்டு 10. அப்போது மொத்தம் எத்தனை ஆச்சுங்க, 2 சைடு பார்த்தா 30. நம்மளுடைய வித்து எவ்வளோங்க 28னா இங்கே 10 போயிடும், இங்கே 9 வந்துடும், இங்கே 9 வந்துடும். அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய ஃபஸ்ட்டு மூடுதிரை எங்கே டச் ஆகாது, கீழே கிரவுண்டில் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா டச் ஆகாது. இந்த இடத்துல ஒரு அடியும் இந்த இடத்துல 1 முழம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. ஆனால் பின்னால் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியாக கிரவுண்டில் டச் ஆகிற மாதிரி வருது. ஆனால் இதுக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வசனம் இல்லை. ஆனால் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பின்னால் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஒரு ஹூக் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு அது உண்மைங்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு வசனம் எங்கேயுமே கிளியராக கொடுப்பல. ஆனால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் வசனம், அதுக்கு ஆணிகளும் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆணிகள் கொடுக்கப்பட்ட பர்பஸ் கண்டிப்பாக இழுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடைக்கிறக்காக தான் இருக்கும். ஏன் இந்த விஷயத்த சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மடித்து போடும்போது இந்த கார்னர் என்ன ஆகும், கரெக்டாக எக்ஸாக்டாக டச் ஆகும்போது இந்த ஒரு கார்னர் கண்டிப்பாக கீழே படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா மடித்து போடுறாங்களே, மடித்து போடும்போது பாருங்கள் இந்த இடம் என்ன ஆகுது, கீழே டச் ஆகுது. சரியாக எக்ஸாக்டாக அந்த லென்த் இருக்கும்போது அந்த இடம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டச் ஆகும் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. அதனால கண்டிப்பாக இழுத்து தான் அடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் சரியாக அதுக்கான வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் ஒரு பாயிண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூடுதிரை எதில் படலை, நிலத்தில் படலை. டிசைனே தேவன் என்ன மாதிரி கொடுத்துருந்தாருன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தார். ஸோ சரியாக சொல்லணுன்னா அந்த மூடுதிரை எப்படி தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ வெள்ளிய பஞ்சு நூல், அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் இருக்கும். அந்த டிசைனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா இளநீல நூல் இருக்கும், ரத்தாம்பர நூல் இருக்கும், சிவப்பு நூல். இது 3ஐயும் கலந்து கேருபீன் மாதிரி என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி இப்படி தான் அந்த ஒரு என்ன சொல்கிறது மூடுதிரை இருந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயம் கூட என்ன பண்ணுறோன்னா பார்க்கணும். ஸோ அளவு பார்த்துட்டோம், விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இது என்ன விஷயத்தை குறிக்குது. அப்போ தேவன் வந்து இந்த இடத்துல பொன் கொக்கி என்ன பண்ண சொல்கிறார், யூஸ் பண்ண சொல்கிறாரு. அதே மாதிரி
வெள்ளை கலரில் நூல் யூஸ் பண்ண சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் யூஸ் பண்ண சொல்கிறாரு, சிவப்பு கலரில் யூஸ் பண்ணுறோம். அப்போ இது எல்லாமே என்ன விஷயத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டோட்டலாக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய குணலட்சணத்தை காமிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிக்குது அப்படிங்கிறார். இதுக்கு சகோதரர் கொடுக்கும்போது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைன் ட்வின்ட் லெனன் எதை குறிக்குது அப்படின்னா தேவனுடைய நீதியை குறிக்கிறதார். அப்போ அந்த விஷயத்தை தேவன் அங்கே வைக்கும்போது அவரோட மைண்டில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் சபை காமிக்க வேண்டிய ஒரு குணலட்சணம், கிறிஸ்து காமிக்க வேண்டிய குணலட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தேவனுடைய என்ன இருக்கணும், நீதி இருக்கணும். அந்த நீதியை மைண்டில் வச்சு தான் அவர் என்ன கலர் செலக்ட் பண்ணுறான்னு பார்த்தோன்னா அந்த ஒரு மெட்டீரியல் ஃபைன் ட்வின் லெனனை என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா செலக்ட் பண்ணுறாரு. அடுத்து ப்ளூ நமக்கு தெரியும் விசுவாசம். அடுத்து என்ன இருக்கணும்னா விசுவாசம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த குறிக்கிறதுக்காகத்தான் என்ன கலர் சூஸ் பண்ணார்னா ப்ளூ கலர் சூஸ் பண்ணார். அடுத்து பர்பிள் சிம்பிள் ஆஃப் ராயல்ட்டி அப்படின்னா புரியல, ராஜரீகம். அப்போ ராஜரீகம் அப்படிங்கிற விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா சபைக்கும் இருக்குது, யாருக்கும் இருக்குது, கிறிஸ்துவுக்கும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கிறதுக்காக தான் பர்பிள் கலர் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஸ்கார்லட் நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஈடுபலி அதே மாதிரி குறிக்குது அப்படின்னு பார்க்க. அதே மாதிரி ஏன் வந்து அந்த இடத்துல அந்த கேருபீன்களோட படம் போட சொல்லப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிவைன் லவ் அண்ட் பவர். இது எல்லா விஷயத்தையும் இணைச்சது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூடுதிரை. இப்போ இந்த மூடுதிரையில் யார் உள்ளே இருக்காங்கன்னு பார்த்தோன்னா கிறிஸ்துவும் இருக்கார், நம்மளும் இருக்கார். எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தோன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் இங்கிலீஷில் தான் இருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏன் 2 பாகமாக இங்கே சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அது 2 விஷயத்தை குறிக்குது, 2 வகுப்பாரை குறிக்குது. அந்த 2 வகுப்பாரும் இணைக்கப்படுற விஷயத்தான் தேவன் மைண்டில் வச்சு அது 2 பாகமாக செய்ய சொன்னார். ஒன்று கிறிஸ்து, 2வது சபை. அப்போ கிறிஸ்துவும் சபையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலாக இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா குணலட்சணங்களில் கிறிஸ்து மாதிரியே யார் குணலட்சணம் காமிக்கிறாங்களோ அந்த குணலட்சணங்கள் என்ன ஆகுன்னு பார்த்தா இருக்கிறவங்க தான் அந்த ஒரு மூடுதிரையை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா மாறுறாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு 5 எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு ஊமையை சொல்கிறார், சாரி பேரபிள் எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வைஸ் வெர்ஜின், புத்தியுள்ள கன்னிகை. அந்த புத்தியுள்ள கன்னிகை எத்தனை தான் வராங்க? 5. அப்போ அந்த புத்தியுள்ள கன்னிகை 5 தான் வராங்கன்னா அந்த 5ங்கிறது எதை விஷயத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நியூ கிரியேஷனை குறிக்குது. அப்போ முதல் நியூ கிரியேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து. அதே மாதிரி யார் புது சிருஷ்டிகளாக வரப்போகிறாங்களோ அவங்க இன்னொரு சைடு. இப்போ இவங்க 2 பேரையும் இணைக்கணும். இப்போ இந்த 2 பேரையும் இணைக்கிறதுக்கு தான் சென்ட்ரல் என்ன இருக்குது, நூல் இருக்குது. இந்த 2 பேரும் எதில் இணையிறாங்க? பொண்ணு கொக்கியில் இணைகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா இளநீல நூல் என்ன பார்த்தீங்கன்னா கொக்கி வச்சு. அப்போ ஏன் இளநீல நூலில் அந்த கொக்கி வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா இவங்க 2 பேருமே இணையிற விஷயம் எதனால அப்படின்னா விசுவாசம். இப்போ நம்ம எல்லாருமே எதனால கிறிஸ்து கூட இணைக்கப்பட்டிருக்கோம்? விசுவாசம். அப்போ அந்த விசுவாசத்தினால தான் சபை யார் கூட இணையும்? கிறிஸ்து கூட இணையும் அப்படிங்கிற விஷயத்த டிஃபைன் பண்ணுறக்காக தான் என்ன சொல்கிறான்னு பார்த்தோன்னா இந்த விஷயத்தை குறிக்கிறது. அதே மாதிரி இவங்க 2 பேரும் இணையிறது என்ன கொக்கி போடணும்? கொக்கி போடணும். அப்போ அந்த பொன் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைன் நேச்சர். அப்போ தெய்வீக குணலட்சணம் தான் இது 2 பேர்த்தையும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா இணைக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி 50 காதுகள் எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா எப்படி 5ங்கிற விஷயம் புது சிருஷ்டியை குறிக்குதோ அதே மாதிரி 5னுடைய பெருக்கங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எது குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ கிரியேஷனை குறிக்கிறதா. எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 பேர்த்துக்கு தான் ஃபஸ்ட் என்ன பண்ணார் ஏசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை என்ன பண்ணார் செஞ்சார். எப்படி செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா 5000 பேர்த்துக்கு அந்த மீனையும் அப்பத்தையும் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொடுத்தார். அதே மாதிரி புது சிருஷ்டிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5000 5 50 எல்லாருமே எதை குறிக்குது அப்படின்னா புது சிருஷ்டிகளை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ அதை ஃபஸ்ட்டு மூடுதிரையில் 2 பாகம் இருக்குது. ஒரு பாகம் யார்? கிறிஸ்து. 2வது பாகம் சபை. இந்த சபையும் கிறிஸ்துவும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இணைக்கப்படுறாங்க. இணைக்கப்படுற விஷயம் எதனால் இணைக்கப்படுறாங்கன்னு பார்த்தோன்னா இளநீல நூல். அப்போ அந்த இளநீல நூல் எதை குறிக்குது அப்படின்னா விசுவாசத்தை குறிக்கிறதா இருக்குது. அந்த கொக்கி எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா தெய்வீக குணலட்சணம்.
ஸோ இப்படித்தான் சபையும் கிறிஸ்துவும் சேருவாங்க அப்படிங்கிறது யாருடைய மைண்டில் இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா, தேவனுடைய மைண்டில் இருந்து இந்த ஒரு மூடுதிரை என்ன பண்ணிக்காருன்னு பார்த்தோன்னா குறிச்சிட்டு. அதே மாதிரி இந்த ஒரு மூடுதிரை என்ன பண்ணப்படலை, பூமியில் டச் ஆகாது. ஒரு முழம் என்ன இருக்கும், மேலே தான் இருக்கும். ஸோ இது என்ன விஷயத்தை குறிக்குது என்னங்க? ஒரு வசனம் கிளியராக ஞாபகம் வரும். இவர்கள் யாருக்கு எதுக்குரியவங்கள்ல கிளியராக சொல்கிறாங்க, பூமிக்குரியவங்கள் அல்ல. ஸோ பூமியிலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பாங்க, எலிவேட் ஆகியிருப்பாங்க. இவங்களுக்கும் பூமிக்கும் என்ன இருக்காது, சம்பந்தம் இருக்காதுங்கிற விஷயத்தை குறிக்கிறதுக்காக தான் சரியாக அளவில் 30 முழம் கொடுக்கல. எவ்வளோ முழம் கொடுத்தாரு, 28 முழம். அப்போ ஒரு முழம் இந்த சைடு மேலே இருக்கும், ஒரு முழம் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த சைடு மேலே. ஸோ இப்படி தான் தேவனுடைய மைண்டில் எல்லாமே என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா, சபை எப்படி இருப்பாங்க, கிறிஸ்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து இந்த டிசைன் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தோன்னா. ஸோ இப்போ ஒரு பாயிண்ட், இப்போ அழகாக டிசைன் பண்ணார்ல, அழகாக டிசைன் பண்ணிக்காரு. அதுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சு, கேருபீன்கள் இருந்துச்சு. இப்போ வெளியிருந்து பார்க்குற கண்டிப்பாக எப்படி இருக்கும், ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஆனால் இதுக்கு மேலே என்ன போட்டார், இன்னொரு மூடுதிரை போட்டார். ஏன் இவ்வளோ அழகாக பண்ணணும், அதுக்கு மேலே மூடுதிரை போடணும்? சும்மா இல்லை என்ன இல்லை, எல்லா பக்கம் ஆன்சர் வருது, ஒரு சைடு சொல்லுங்க. இல்லை இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ரொம்ப அழகாக படைச்சார், மேலே போட்டார், அதுக்கு மேலே இன்னொரு மூடுதிரை போட்டார். அப்போ தேவன் என்ன மைண்டில் வச்சுருப்பார்? இப்போ நம்ம மூடுதிரைகள்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக பார்த்துட்டு போனோம்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, 4 மூடுதிரை இருந்துச்சு, மேலே 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 என்ன பண்ணாங்க, போட்டாங்க. ஒவ்வொரு பிளான் இருக்குது, தேவன் அழகாக போட்டு முடிச்சிட்டாருன்னு சொல்லி முடிச்சிடுவோம். ஆனால் இவ்வளோ அழகாக பண்ணி தேவன் அதை மறைச்சிட்டார். மறைச்சிட்டாருங்கிறது யாருக்குமே தெரியாதா? தெரியும். யாருக்கு தெரியும்? உள்ளே போகிறவங்களுக்கு மட்டும்தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியும். அப்போ வெளியேந்து பார்த்தா தேவன் என்ன பண்ணலேன்னு பார்த்தோன்னா மறைச்சிட்டாரு. ஆனால் யாருக்கு மட்டும் தெரியும்னா, உள்ளே யார் யார் போகிறாங்களோ அவங்களுக்கு தெரியும். யார் யார் உள்ளே போவாங்கன்னு பார்த்தோன்னா ஆசாரியர்கள் போவாங்க, பிரதான ஆசனம். இது 2 விஷயமுமே இந்த விஷயம் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த அழகு எப்படி இருக்குமாம்மா, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குமா. அப்போ உள்ள அந்த வெளிச்சத்தில் தான் அந்த அழகு என்ன பண்ணணும்னா தெரியும். ஏன் தேவன் அதை அப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இது ரெண்டுமே 2 விஷயத்தை குறிக்கும். ஒன்று பரிசுத்த ஸ்தலம் சுவிசேஷ யுகத்தை குறிக்கும், அடுத்து என்ன, மகா பரிசுத்த ஸ்தலம் தேவனுடைய கிங்டம் குறிக்கும். அப்போ இது ரெண்டுமே எங்கே மட்டும் தெரியும் அப்படின்னா, இந்த ஒரு குணலட்சணம் பரிசுத்த ஸ்தலத்தில் தெரியும், அப்புறம் எங்கே தெரியும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில். அப்போ அது அப்படியே பொருள் எடுக்கும்போது எங்கே தெரியும்னா சுவிசேஷ யுகத்தில் தெரியும், அப்புறம் எங்கே தெரியும், ராஜ்யத்தில் தெரியும். அப்போ சபையினுடைய குணலட்சணமும் கிறிஸ்துவனுடைய குணலட்சணமும் எங்கெங்கே தெரியும்? சுவிசேஷ யுகத்தில் யார் ஆசாரியர்களாக இருக்கிறாங்களோ, யார் பிரதான ஆசாரியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணணும்னா தெரியும். அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த குணலட்சணமும் தெரியும். அப்போ கிறிஸ்துவனுடைய குணலட்சணமும் சபையினுடைய குணலட்சணமும் யாருக்குமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியாது. யார் உள்ளே போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா தெரியும். ஸோ அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காரியங்களை உள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பார்க்குறது. அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா கிறிஸ்துவோடைய குணலட்சணமும் சபையினுடைய குணலட்சணமும் நம்ம பார்க்குறோம். இது ரெண்டுமே என்ன சைஸில் இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா, இதுவும் 5 அதுவும் 5. அப்போ கிறிஸ்துக்கு எப்படி ஒரு குணலட்சணம் காமிச்சாரோ அதுக்கு ஒத்த அதே மாதிரி யார் குணலட்சணம் காமிக்கிறாங்களோ அந்த குணலட்சணம் தான் எங்கே தெரியும்னு பார்த்தீங்கன்னா சுவிசேஷ யுகத்திலும் தெரியும், இங்கேயும். நமக்கு ஒரு டவுட் வரும், எப்படி சுவிசேஷ யுகத்தில் சபையினுடைய அந்த ஒரு குணலட்சணம் தெரியும்? சுவிசேஷ யுகத்தில் சபையினுடைய குணலட்சணம் தெரியுமா? என்ன என்ன இல்லை, உள்ள என்ட்ராகிறது தெரியும், ஓகே, தெரியுமான்னு தான் கேட்குறேன். எப்படி தெரியும்னு சொல்லுங்கள். பவுல் அப்போஸ்தலன் சொன்னார் ஒரே ஒரு பாயிண்ட்டு, நான் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற மாதிரி என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அப்படியே அவ்வளோ தைரியமாக சொல்கிறான்னு பார்த்தோன்னா அவர் யார் மாதிரி குணலட்சணம் காமிச்சிருக்காரு? கிறிஸ்து மாதிரியே குணலட்சணம் பண்ணி வைக்கான்னு பார்த்தோன்னா காமிச்சிருக்காரு. இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் மகிமை அடைந்த சபை எங்கே இருக்குது? கிறிஸ்து கூட இருக்குது. அப்போ சுவிசேஷ யுகத்தில் நாம் இருக்கோம்னா அந்த விஷயம் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா பார்த்து தான் பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் அவருடைய கேரக்டர் எடுத்து வச்சா கிறிஸ்து மாதிரி என்ன இருக்கும், பக்கத்தில் போகும், பட் என்ன கிறிஸ்து மாதிரி அந்தளவுக்கு பூர்ணம் இருக்குமானா தெரியல. அதே மாதிரி பேதுரு, அதே மாதிரி நிறைய பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுடைய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி குணலட்சணம் காமிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தரும் படிக்கிறோம். பர்னபா படிக்கிறோம். பர்னபா யார்?
அவரும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சபையினுடைய ஒரு குணலட்சணத்தை காமிச்சார். லூக்கா இவங்க 2 பேருமே எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய படிக்க மாட்டோம் அவங்கள பற்றி, ஆனால் உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணோம்னா அவங்க 2 பேருமே எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோன்னா மறைக்கப்பட்ட மாமனிதர். அப்போ அவங்களோட குணலட்சணம் எல்லாத்தையும் எடுத்து பார்க்க நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தோன்னா, நம்மளும் எப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணுங்கிற விஷயம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா தெரியும். இதைத்தான் எங்கே மறைச்சி வச்சுருக்காருன்னு பார்த்தோன்னா, தேவன் இந்த ஒரு மூடுதிரைகளில் மறைச்சி வச்சுருக்காரு. இப்போ இதுக்குள்ளே யார் இருக்கிறா? கிறிஸ்துவும் இருக்கிறார், யாரும் இருக்கிறா? சபையும். அப்போ அந்த 2 பேர்த்தோட குணலட்சணம் தான் இப்போ சுவிசேஷத்தில் பார்த்துருக்குறோம். பின்னாடி ராஜ்யத்தில் தேவன் அப்படியே எடுத்து காமிப்பாராமா, பாருங்க இந்த மாதிரி குணலட்சணம் யார்கிட்ட எதிர்பார்க்குறேன்னா உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். சகோதரர் இவரோட குணலட்சணம் எடுத்துக்க, சகோதரியோட குணலட்சணம் எடுத்து, இவங்களோட குணலட்சணங்கள்லாம் எடுத்து காமிச்சு இவங்க யாருக்காக வாழ்ந்தவங்க? எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, உலகத்துலேருந்து கொஞ்சம் மேலே வந்தவங்க, எனக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணவங்க. இவங்கள மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, குணலட்சணம் காமிங்கன்னு சொல்லி எங்கே காமிப்பாராமா? ராஜ்யத்தில் காமிப்பாராமா. அப்படியே நம்மளை யோசிக்கலாம். பின்னாடி கன்க்ளூஷனில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா பார்க்கலாம். இந்த குணலட்சணம் நம்ம காமிக்கக்கூடிய குணலட்சணம் யாருக்கு ஒரு லெசனாக இருக்க போகுது? உலக ஜனங்களுக்கு லெசனாக இருக்க போகுதுங்கிற பாயிண்ட்டை மட்டும் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா மைண்டில் வச்சுக்கணும். சரி, இது ஃபஸ்ட்டு மூடுதிரை. இப்போ 2வது மூடுதிரைக்கு வரோம். 2வது மூடுதிரையோட மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா படிக்கலாம். யாத்ரா 36ஆம் அதிகாரம் 14 முதல் 16. யாத்திரையாகமம் 36ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல். வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரினால் நெய்த 11 மூடுதிரைகளையும் பண்ணினான். ஓகே, ஒன்று மட்டும் பார்த்தோம். அப்போ முதல்ல எவ்வளோங்க? 10, இப்போ 11. பாருங்க, அளவுகள் குவான்டிட்டி எல்லாமே யார் டிஃபைன் பண்ணா? தேவன் டிஃபைன் பண்ணான்னா முதல்ல என்ன சொன்னார்? 10ன்னு சொன்னார்ல, அதே மாதிரி 10 நீ பண்ணிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் 11 அப்படின்னு? அதுக்கு ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, நம்ம படிக்கலாம். அடுத்து 15ஆம் வசனம். ஒவ்வொரு மூடுதிரை 30 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருந்தது. 11 மூடுதிரைகளையும் ஒரே அளவாய் இருந்தது. இப்போ மூடுதிரையில் ஒரு பாயிண்ட் வருது. முதல்ல மூடுதிரை எத்தனை அகலம்? இல்லை, 28 முழம் அகலம். வித்த உலகுன்னு பார்த்தோன்னா 4 முழம். இது என்னன்னு பார்த்தோன்னா 4 முழம் தான் வித்து, ஆனால் லென்த் எவ்வளோ? 30. முதல்ல 28. அதை காட்டிலும் என்ன இருக்குது? 2 முழம் ஜாஸ்தின்னு பார்க்குறோம். அடுத்து 16ஆம் வசனம். 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் மற்ற 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்து. இப்போ இணைக்கிறதுல இன்னொரு பாயிண்ட் சொல்கிறார். முதல்ல எப்படி சொன்னார்னா 5 என்ன பண்ணுங்க, ஈக்குவலாக இணைச்சிருங்கன்னார். ஆனால் இப்போ என்ன பாயிண்ட் சொல்கிறேன்னா, இங்கே 5, அடுத்து இங்கே எத்தனை? 6. அப்போ 5 + 6 ஒன்றா இணைக்கணும். இணைக்கிறத திரும்ப என்ன பண்ணணும்னா இணைக்கணும். அந்த இணைக்கிறத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட். 36ஆம் அதிகாரம் 17 முதல் 18. யாத்திரையாகமம் 36ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல். இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டாக்கி கூடாரத்தை ஒன்றாய் இணைத்துவிட 50 வெண்கல கொக்கிகளையும் உண்டாக்கினான். முதல்ல என்ன கொக்கி யூஸ் பண்ண சொன்னார்? பொன் கொக்கி. அப்போ இப்போ ஏன் மார்ச்? அதெல்லாமே என்ன பண்ணுவோன்னு பார்த்தோன்னா பார்க்கலாம். அப்போ எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தோன்னா யூனிஃபார்மாக தேவன் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துருக்கலாம். நீங்கள் இதே மாதிரி 50 கொக்கி பண்ணுங்கள், 50 கோல்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தோன்னா டெஃபினேஷன் கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை. எப்படி சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். 11 விஷயங்கள் இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா 28 முழம் நீளம், 4 முழம் அகலம். இதை ஃபஸ்ட் நீங்கள் பண்ணி இது என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இணைக்கணும். இணைக்கிறது எப்படி இணைக்கணும்னா, இந்த சைடு 5, அந்த சைடு எத்தனை? 6. அப்போ மொத்தம் 11 இணைக்கணும். இணைக்கிறதுக்கு சென்ட்ரல் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா அதே மாதிரி இளநிலையில் அந்த ஒரு காதுகள் உண்டாக்கணும். அதை இணைக்கும் போது கோல்டு இல்லை, இப்போ என்ன யூஸ் பண்ணணும்? வெண்கலத்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறார். சரி, இப்போ இது எல்லாம் டைமென்ஷன் எடுத்து பார்த்தோம்னா சரியாக பார்க்கும்போது என்ன வருது பார்த்தோன்னா, வித்தில் 30 வருது, லென்த் லெவலில் வருது 44. நம்ம பார்த்தோம் ஆசரிப்பு கூடாரத்தோடைய அந்த லென்த் எவ்வளோன்னு பார்த்தோன்னா மொத்தமாக 30 முழம் நீளம், 10 முழம் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா அகலம், ஹைட்டு. அப்போ 30 + 10 40. இந்த மூடுதிரையை கொண்டே போட்டால் 4 முழம் என்ன பண்ணும்? கிரவுண்டில் படும். அதே மாதிரி இந்த வித்தில் 10 பார்த்தீங்கன்னா லென்த்து ஹைட்டு 10, வித்து 10, ஹைட்டு 10, மொத்தம் 30. அப்போ இந்த 30 என்னாகும்னு பார்த்தீங்கன்னா தரையில் என்ன பண்ணும்? படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் தேவன் அப்படி பண்ணல. இந்த இடத்துல ஒரு புது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுறாரு பார்த்தோன்னா
கொடுக்குறாரு. இப்போ இந்த 44 முழமும் கீழே போய் என்ன பண்ணணும்னா தரையில் படக்கூடாது. அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. யாத்திராம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும். 6ஆம் மூடுதிரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக. இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு மூடுதிரை முன்னால் என்ன பண்ணணும், முன்னால் இழுத்து அதை என்ன பண்ணுமாமா மடித்து போடணுமா. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எக்ஸாக்டாக பிக்சர் கிடைக்கல, அப்ராக்சிமேட்டாக நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தோம். ஸோ இந்த 4 முழத்தை என்ன பண்ணணும், அப்படியே போடக்கூடாது. அப்படி என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா மடித்து போடணும். ஏன் இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்? நேராக என்ன பண்ண, நம்ம யூஸ்வலாக டென்ட்டு போடணுன்னு 4 கொக்கி அடிப்போம், நேராக நிமித்துவோம், என்ன பண்ணிடுவோம், அவ்வளோதான், முடிஞ்சு, க்ளோஸு. ஆனால் இவ்வளோ தூரம் தேவன் வந்து ப்ரிசைஸாக இவ்வளோ டைமென்ஷன்ஸு, அந்த டைமென்ஷன்ஸ் என்ன பண்ணிடக்கூடாது தெரியுங்களா, மாற்றிடக்கூடாது, மெத்தடாக மாற்றிடக்கூடாது. மாற்றின என்ன ஆகும் தெரியுங்களா, அவ்வளோதான். ஒருத்தர் போய் தொட்டதுக்கு என்னாச்சு, இறந்துட்டார். அப்போ அவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தேவன் கொடுக்குறாரு. அப்போ இங்கேயும் மடித்து போட சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும். அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் போட்டிருக்கேன், படிங்க சிஸ்டர், நம்ம விளக்கம். Something unique to this particular curtain possibly signify that when we begin our consecration, we have a double measure of goat nature, but less of it later on. அப்போ இதோட மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டினுடைய அந்த மயிறு. இதை எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மடித்து போட சொல்கிறாரு. இந்த மடித்து போடக்கூடிய விஷயத்த எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இது எதை குறிக்கிறதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம வரும்போது ஆஃப்டர் கான்சிக்ரேஷன் நம்ம உள்ளே வரும்போது நம்ம எப்படி இருப்போமாம்மா, ரொம்ப ஜீலாக இருப்போமாம்மா. ரொம்ப ஜீலாக என்ன பண்ணுவோன்னா உள்ளே வந்து தேவனுடைய விஷயங்களை ரொம்ப ஆராய்ச்சி பார்ப்போம், நிறைய விஷயங்கள் தேடுவோமாம்மா, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமாம்மா. அந்த தான் எது குறிக்குது அப்படின்னா மடித்து போடக்கூடிய விஷயம் குறிக்குது. அந்த டபுள் ஆகக்கூடிய விஷயம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா குறிக்குதுங்க. ஸோ லேட்டரான் பின்னால் போக போக என்ன ஆகுங்கிறது நம்மளே என்ன பண்ணலாம், நிதானிச்சுக்கலாம். ஸோ உள்ளே வரும்போது இருக்கிற விஷயத்தை மட்டும் என்ன பண்ணார் பார்த்தோன்னா தேவன் கொடுத்துட்டு. சரி, இந்த ஒரு கூடாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் தொடர்ந்து என்ன விஷயத்தை குறிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். This covering represents the church as sacrificed with Jesus, as an offering given for the purpose of cleansing the world from sin during the millennium. In this it reminds us of the goat for the sin offering that was offered on the day of atonement. சரி, இது எதை விஷயத்தை குறிக்குது அப்படிங்கிறன்னா டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டில் எதனுடைய பலியை குறிக்குதுன்னா ஆட்டினுடைய பலியை குறிக்கிறதா இருக்குது. ஸோ அங்கே காளையினுடைய பலி யாரை குறிக்கிறதா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பலியை குறிக்கிறதா இருக்குது. அதற்கு பின்னாடி எதனுடைய பலி குறிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டினுடைய அந்த ஒரு பலி குறிக்கப்படுது. அந்த ஆடும் கூட எப்படி செலக்ட் பண்ண, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆடு. ஸோ இந்த பலி யார் குறிக்குது அப்படின்னா சபையினுடைய பலியை குறிக்கிறதா இருக்குது. ஏன் எப்படி சபையினுடைய பலியை குறிக்கிறதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டு, அதாவது அந்த காளையினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதே பாத்திரத்தில் தான் யாருடைய பலி சேர்த்துவாங்க, அந்த ஆட்டினுடைய ரத்தத்தையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா உள்ளே போய் ஆசாரியன் என்னன்னா தெளிச்சுட்டு வருவோம். அப்போ அதை அப்படியே நமக்கு கம்பேர் பண்ணுறாரு. எப்படி இயேசு கிறிஸ்துனுடைய பலி செலுத்தப்பட்டச்சோ அந்த பலி என்னாச்சுன்னா உங்களுடைய பலிகளை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கவரப் பண்ணிச்சு. உங்களை எப்படி கவரப் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலுத்தக்கூடிய எல்லா விஷயமும் தேவனால் அக்செப்ட் பண்ணப்படுது. எப்படி அக்செப்ட் பண்ணப்படுதுன்னா யாருடைய பலி உங்களை மூடிடுச்சு, கிறிஸ்துவனுடைய பலி உங்களை மூடிடுச்சு. அதனால் கலாத்தியில் சொல்லுவார், நீங்கள் இயேசு கிறிஸ்து என்னவா மாட்டிட்டீங்க, ட்ரெஸ்ஸாக வச்சுருக்கீங்க அப்படி. அப்போ அந்த ட்ரெஸ்ஸு தான் எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த ஒரு ஆட்டினுடைய மயிரை குறிக்கும். அப்போ நம்ம பலி யாருனால் அக்செப்ட் பண்ணப்படுது அப்படின்னா தேவனால் அக்செப்ட் பண்ணப்படுது. அந்த தேவனால் அக்செப்ட் பண்ணப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா யாருடைய கவரிங் நம்ம மேலே இருக்குது, இயேசு கிறிஸ்துனுடைய கவரிங் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா நம்ம மேலே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த 5 ஸ்ட்ரிப்பு எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த விஷயம் சபையினுடைய அந்த காரியத்தை குறிக்குது. அடுத்து அந்த 6 ஸ்ட்ரிப்பு எதை குறிக்குது அப்படின்னா நம்ம நியூ கிரியேஷன் தான். நியூ கிரியேஷனாக மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு பார்த்தோன்னா இந்த மாம்சத்துலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், முயற்சி செஞ்சுட்டுருக்கோம். அப்போ அந்த 6ங்கிற விஷயம் எதை குறிக்கும் பார்த்தோன்னா நம்ம எதை வச்சுட்டுருக்குறோன்னு பார்த்தோன்னா மாம்சமான இந்த சரீரத்தில் பாவத்தை என்ன பண்ணிக்கிறோன்னா வச்சுட்டுருக்குறோம். பாவத்தை வச்சுக்கிட்டு எதை நோக்கி போயிட்டுருக்குறோன்னா பரிசுத்தத்தை நோக்கி போயிட்டுருக்கோம்.
அப்போ அந்த 11 ஸ்ட்ரிப்பு எதை விஷயத்தை குறிக்குது அப்படின்னா, த 11 ஸ்ட்ரிப்ஸ் இன் டோட்டல் இஸ் அ பிக்சர் ஆஃப் த சர்ச் இன் த ஃப்ளாஷ் பட் வித் நியூ ஹோப்ஸ். அப்போ அந்த 11ங்கிற விஷயம் எதை குறிக்குதுன்னா சபையை குறிக்குது. சபை மாம்சத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை குறிக்குது. அதனால தான் எதை கொக்கி யூஸ் பண்ண சொன்னார், வெங்கல கொக்கி யூஸ் பண்ணார். ஏன் இங்கே வெங்கல கொக்கி வருது, ஏன் அங்கே வந்து கோல்டன் கொக்கி வருது அப்படின்னா இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ இது எதை குறிக்குதுன்னா சபையை தான் குறிக்குது. சபை தேவனோடு இணையறதுக்கு எதில் தான் இருக்குது, இந்த மாம்சமான இந்த சரீரத்தில் தான் இருக்குது. இப்போ இந்த மாம்சமான சரீரத்தில் இருந்துட்டு தான் எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை நோக்கி பயணம் பண்ணிட்டு. அப்போ அந்த விஷயத்தை தேவன் உணர்த்துறதுக்காகத்தான் 2வது மூடுதிரை கொடுக்குறாரு. 2வது மூடுதிரை எப்படி கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா 11 ஸ்ட்ரிப் வச்சு கொடுக்குறாரு. அந்த 11 ஸ்ட்ரிப்பும் இணைக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்கலங்கிறது காப்பர் வச்சு. அப்போ அந்த காப்பருங்கிறது எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சர். அப்போ அந்த பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சருக்குள்ளே இருந்து தான் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ண போகிறோம்னா வழி நடத்தப்பட்டுட்டு போகும். இதை நம்ம வந்து ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 11 ஸ்ட்ரிப்பு. 11 ஸ்ட்ரிப்பில் 5, 6, அதுக்கு இடையில என்ன கொக்கி, வெங்கல கொக்கி. இது எல்லாமே தேவன் என்ன நினைக்காருன்னா கொடுத்துருக்காரு. இப்போ டேரெக்டாக ஒரு சகோதரன் வந்து இதை படித்தான்னு என்ன தெரியாது, இதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஏன் தேவன் இவ்வளோ தூரம் இதை வந்து டீட்டெயிலாக கொடுக்கணும், டீட்டெயிலாக கொடுத்துட்டு அதுக்குள்ளே விஷயத்தை என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா எழுதி வைக்கணும். அப்படின்னா இதை பார்க்கும்போது யார் புரிஞ்சுக்குவாங்கன்னா, யாரெல்லாம் தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து எடுத்து படித்தாங்கன்னா தேவனுடைய மைண்ட்லேருந்து சபை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற காரியம் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்கு. அதனால தான் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 34ஆம் சங்கீதம் வசனம் 4-5. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாரப்பா தேடிட்டு இருக்கிறோம், தேவனை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணியிருக்கிறோம்னு பார்த்தோன்னா தேடிட்டே இருக்கிறோம். அந்த தேடுறவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா செவி கொடுக்குறாரு. செவி கொடுத்து எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறாரு பார்த்தோன்னா தேவன் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு என்ன பண்ணிங்கன்னா கொடுத்துட்டுருக்குறார். நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியுறதுக்கு எல்லா விதத்திலும் தேவன் தான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தோன்னா பரிசுத்தாவியை கொடுத்துட்டுருக்குறார். அப்போ எல்லாமே தேவனை தேடும்போது தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா கிடைக்கும். நம்ம கூட பார்த்தோம் இன்றைக்கி மண்ணால் என்ன பண்ணணும், ஜபம் அப்படிங்கிற விஷயம் என்ன ஆகும், எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ். அப்போ நம்ம போய் தேவன்கிட்ட ஜபத்தில் கேட்கும்போது அதுக்குரிய எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவார்னா தேவன் நமக்கு கொடுப்பார். எப்படி நான் சபையாக மாறுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேட்கும்போது தேவன் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு விஷயங்களை என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து கொடுக்குறாரு. அப்போ இந்த ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி போகும்போது இதுக்குள்ளே யார் இருக்கிறாங்கன்னு தெரியுது, சபை இருக்குது. சபை என்ன விஷயத்தில் இருக்குது, மாம்சத்துலேருந்து எங்கே போயிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபூரணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிற விஷயத்த சொல்கிறக்காகத்தான் என்ன கொடுத்துருக்கிறாரு, 11 மூடுதிரைகள் என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறாரு. 3வது மூடுதிரை இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ராம் ஸ்கின் டைடு ரெட். அப்படின்னா ஒரு ஆட்டினுடைய ஒரு தோல், அதுக்கு மேலே என்ன பூசப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் அந்த விஷயம் பூசப்பட்டிருக்கும். இது இப்படி தான் ஒரு அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த ஒரு மூடுதிரை இருக்கும். இந்த மூடுதிரை என்ன விஷயத்தை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 36ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாத்ராகமம் 36ஆம் அதிகாரம் வசனம் 19. சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்துக்கு ஒரு மூடியையும் அதில் மேல் போட தகசு தோலினால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணினான். என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3வது 4வது ரெண்டுமே சொல்லிட்டாரு. 3வது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னா சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் என்ன பண்ணணும், கூடாரத்திற்கு ஒரு மூடியை என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா மூடியை நீ போடணும். அது இங்கிலீஷில் படித்தோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. The ram skins dyed red covering represent the ransom sacrifice which covers our imperfect humanity. It is over the goat hair covering to show that it is cover our flesh with it imperfection. சரி, இந்த விஷயம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ராம் ஸ்கின் டைடு வித் ரெட் கவரிங், அது ஆட்டினுடைய ரத்தம் ஆட்டினுடைய தோல், அதுக்கு மேலே என்ன பூசப்பட்டிருக்கு, சிவப்பு கலர் பூசப்பட்டிருக்கு. இது எதை குறிக்குது அப்படிங்கிறன்னா அந்த ஆட்டினுடைய பலி யாரை குறிக்குதுன்னு பார்த்தா சபையினோட தான் குறிக்குது. ஆனால் அந்த சபைக்கு மேலே எது பூசப்பட்டிருக்கு, கிறிஸ்துவனுடைய ஈடுபலி என்ன ஆக்குன்னு பார்த்தோன்னா பூசப்பட்டு. இந்த விஷயத்தை குறிக்கிறதுக்காக தான் தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கணும். ஆட்டுத்தோலை செலக்ட் பண்ணிக்கிறாரு, அதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்கிறாரு, சிவப்பு கலர் பூச சொல்லியிருக்கிறார். அது எதை குறிக்குதுன்னா கிறிஸ்துவனுடைய ஈடுபலி யார் மேலே பூசப்பட்டுக்குன்னு பார்த்தோன்னா சபை மேலே பூசப்பட்டுக்கு. இதுக்கு ஏதாவது டைமென்ஷன் இருக்கா,
எல்லாத்துக்கும் டைமென்ஷன் கொடுத்துருந்தார். 28 முழம் இருக்கணும், 4 முழம் இருக்கணும், இவ்வளோ லென்த் இருக்கணும், இவ்வளோ வித் இருக்கணும், இப்படி தான் இணைக்கணும் என்ன. ஆனால் இதுக்கு என்ன பண்ணலன்னு பார்த்தோன்னா எந்த வித டைமென்ஷனும் கொடுக்கப்படல. அப்போ ஏன் டைமென்ஷன் கொடுக்கப்படல? ஆனால் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இதுக்கு ஒரு டைமென்ஷன் எடுத்து பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணலன்னு பார்த்தோன்னா தேவன் டைமென்ஷன் கொடுக்கல. அப்போ முதல்ல டைமென்ஷன் கொடுத்தாரு. அந்த டைமென்ஷனை ஏன் கொடுத்தாருன்னா அந்த டைமென்ஷனுக்குள்ளே யார் இருக்கிறா? சபை இருக்கிறாங்கங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். அப்போ இதுவும் சபை தான். ஆனால் இதுக்குள்ளே வேறொரு விஷயத்தை தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா ஒழிச்சு வச்சுருக்கிறார். எப்படி ஒழிச்சு வச்சுருக்கிறாருன்னா வாங்க வசனம் படிக்கலாம், படிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் பார்க்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். 13ஆம் வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். இப்போ இங்கே என்ன விஷயத்த சொல்ல வர்றான்னு பார்த்தோன்னா, இந்த ஆடுங்கிறது யார் அதிகமாக குறிக்குதுன்னு பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. ஆக்சுவலி இங்கே யார் பலி கொடுத்துருக்கணும்னா ஈசாக்கு என்ன பண்ணிக்கணும், பலி கொடுத்துருக்கணும். ஆனால் அங்கே ஈசாக்குக்கு பதிலாக யாரை பலி கொடுக்குறாங்கன்னா அந்த ஆட்டுவை பலி கொடுக்கும். இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா பாவம் யார் இருக்கிறா? சபை தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா பாவத்தில் இருக்குது. ஆனால் சபைக்கு இந்த பாவத்தை எடுக்கிறதுக்கு யார் அங்கே பலி கொண்டோம்? இயேசு கிறிஸ்து தன் ஜீவன் என்ன பண்ணார் பார்த்தோன்னா பலி கொடுத்தார். அதனால தான் யோவான் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது என்ன சொன்னார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ ஒட்டுமொத்த பாவத்திற்கும் பலி கொடுக்கப்பட்டது யாரோடனா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பலி. அந்த பலியினால தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தோன்னா மீட்கப்படுறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்காகத்தான் தேவன் என்ன பண்ணார் பார்த்தோன்னா இப்படி ஒரு விஷயத்த பண்ணார். அதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா அதுக்கு டைமென்ஷன் கொடுக்கவே இல்லை. ஏன் டைமென்ஷன் கொடுக்கவே இல்லை? என்ன ஈடு விலை இடம் இல்லை, அது வேறு ஏதாச்சும்? நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டு, பட் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில். என்ன எல்லாத்துக்குமே வா, எல்லாத்துக்குமே ஓகே கரெக்டு. வேறு அளவு கொடுக்க முடியாது, கரெக்டு தான். அதான் ஏன்னு கேட்குறேன். அப்போ இந்த மாடி நம்ம தேவனுடைய மைண்டில் போய் பார்த்தோம்னா இங்கே ஏன் தேவன் அளவு கொடுக்கல? இங்கே அளவு கொடுத்துருக்கலாம்ல. அப்போ ஏன் அளவு கொடுக்கலன்னா இது என்ன பார்க்குறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய அன்பு. இந்த அன்புக்கு என்ன இல்லை? அளவே இல்லை. அந்த அளவே கொடுக்க முடியாதுங்காட்டி தான் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த இடத்துல அன்பு அளவே கொடுக்கல. அப்போ அந்த அளந்து அந்த ஒரு அன்பை என்ன பண்ண முடியாது? அளந்து பார்க்க முடியாது, அளந்து சொல்ல முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல தேவன் என்ன கொடுக்கல அப்படின்னு பார்த்தோன்னா எந்த விதத்துலையும் என்ன பண்ணலன்னு பார்த்தோன்னா அளவாக கொடுக்கல. ஸோ அவருடைய அன்பு அதோடைய நீளம் அகலம் ஆழம் என்ன பண்ண முடியாது? ஆராய்ஞ்சு அறிய முடியாது. அதனால தான் இந்த இடத்துல என்ன கொடுக்கலன்னு பார்த்தோன்னா டைமென்ஷன் கொடுக்கவே. இப்படி தேவனுடைய மைண்டில் ஒவ்வொன்றும் நம்ம போய் பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப அருமையாக தேவன் என்ன பண்ணிக்கிறேன்னா அவருடைய மைண்ட்லேருந்து இது எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தோன்னா டிசைன் பண்ணிக்கிறார். அப்படி டிசைன் பண்ணி தான் யார் புரிஞ்சுக்குவாங்கன்னு பார்த்தோன்னா யாருக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்கோ ஆராய்ஞ்சு பார்த்தாங்கன்னா என்னோடய மைண்ட் என்ன பண்ணுவாங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படி. அதனால தான் எபிரேயர் ஆசிரியர் சொல்கிறாரு பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 17. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியாய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரர்களுக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. ஸோ ஒட்டுமொத்த பாவத்தையும் இவர் என்ன பண்ணுவார்னா எடுத்துருவார். அந்த பாவத்தின் மேலே தான் நம்ம பாவத்துக்கு அடியில் தான் என்ன பண்ணோம்னா நம்ம இருப்போம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காகத்தான் மூணாவது ஒரு விஷயத்தை என்ன பண்ணார் பார்த்தோன்னா இங்கே போட்டிருக்கு. அப்போ அந்த மூணாவது ஒரு கவரிங்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்துவும் நம்மளும் இருக்கோம். நமக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு ஈடுபலி என்ன பண்ணோன்னா பூசப்பட்டு. இப்போ நாலாவது ஒரு கவரிங் வருது. அந்த நாலாவதோட கவரிங்கோட பேர் என்னென்னு பார்த்தோன்னா சீல் ஸ்கின்னும்பாங்க, அவுட்டர் ஸ்கின். இது ரொம்ப எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப ரஃப்பான ஒரு ஸ்கின்னு, கடைசியாக போடக்கூடிய ஒரு ஸ்கின். யூஸ்வலாக ஒரு வீடு இருக்குன்னா பெயிண்ட் அடிக்கிறோம். பெயிண்ட் அடிச்சு டிசைனை உள்ளே போட்டுட்டு வெளியே கருப்பு கலரில் அடிச்சிடுமா? அடிப்பாங்களா மாட்டாங்களா? மாட்டோம். ஏன்?
உள்ளே இருக்கிற அழகை விட என்ன தெரியணும், வெளியே இருக்கிற அழகு ரொம்ப அழகாக தெரியணும். கரெக்டாக? ஆனால் தேவன் ரிவர்ஸில் பண்ணிக்கிறார். உள்ளே எப்படிங்கன்னு பார்த்தோன்னா அழகாக போட்டுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணிட்டார், ஒவ்வொரு கவரிங்காக போட்டார். கடைசி கவரிங் எப்படி இருக்குது தெரியுங்களா, பார்க்கறக்கே முடியாது. அந்த மாதிரியான ஒரு கவரிங்கை மேலே போட்டிருக்கார். அப்போ ஏன் தேவன் கடைசியாக இந்த கவரை யூஸ் பண்ணும்? அழகாக இருக்கிற அந்த கீழே இருக்கிற அந்த ஒரு கேருபீன்கள் பணம்லாம் போட்டுருந்துச்சுல, அதை கொண்டு வந்து மேலே போட்டிருந்தா என்ன தெரிஞ்சிருக்கும், ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கும்ல. ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மழை வெயில் எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா தாங்கக்கூடியது. வசனத்தில் படிச்சிடலாம். யாத்ரா 36ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நானே படிச்சிடறேன். அதன் மேல் போட்ட தகசு தோலினால் ஒரு மூடியை உண்டு பண்ணினான். அப்போ அந்த ஒரு மெட்டீரியல் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு அனிமலோட ஒரு தோல். அந்த தோல்னால தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ஒரு மூடியை பண்ணுறாங்க. அது இங்கிலீஷில் கூட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீ கவ் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக அதை எடுத்து பார்த்தோன்னா அது சீ கவ் கிடையாது, பேஜர்னு சொல்லிட்டு ஒரு என்ன சார் நீர்வாழ் மிருகம்னு வச்சுக்குவோம். அந்த தோலை தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எடுத்து மேலே போடும். இது ஏன் மேலே தேவன் போட சொன்னான்னா, மழை வெயில் எது வந்தாலும் இது என்ன பண்ணுமாமா, வித்ஸ்டாண்ட் பண்ணுமாம். அந்த ஒரு கூடாரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் எதுக்குன்னு பார்த்தோன்னா இந்த ஒரு தோலுக்கு இருக்குது. இது பெரிய மழை வருது ஒன்றும் ஆகாது, பெரிய ஸ்னோஃபால் இருக்குது ஒன்றும் ஆகாது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது ஒன்றுமே ஆகாது. அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கிறாருன்னா போடப்பட்டிருக்காங்க. சரி, இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குமா, நல்லா பக்கத்தில் காமிக்கிறதுக்காக ஜூம் பண்ணி போட்டிருக்கேன். இருக்கலையே பார்க்கறக்கே எப்படி இருக்கு, நம்ம விரும்ப மாட்டோம். ஆனால் விரும்பாத ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா அங்கே இருக்குது, அதை தான் கடைசியாக போட சொல்லிக்கிறேன். இதை நீ என்ன பண்ணணுன்னா போடணும். ஏன் இதை செலக்ட் பண்ணுது, இவ்வளோ வேறு ஏதாச்சும் மிருகம் இருக்கு இல்லையா, அதோட தோலை செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு பார்க்கறக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு நீர்வாழோடைய ஒரு மிருகத்தோடைய ஒரு தோலை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிக்கலாம், தேவனுடைய கொண்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அது எல்லாத்தையும் இப்போ ஒரு டால்ஃபின் இருக்குது, டால்ஃபினோட தோல் என்ன பண்ணலாம், இப்போ அன்றைக்கி இருந்துச்சா இல்லையா, டால்ஃபின் இருந்துச்சு. அப்போ அதை தோல் என்ன பண்ணிக்கலாம்னா போட்டிருக்கலாம். அது போட்டால் எப்படி இருக்கும், பார்க்குற கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஆனால் இப்படி தான் தோல் செலக்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்? அப்போ இது யாரை குறிக்குது, ஏன் இவ்வளோ தூரம் தேவன் இதோட செலெக்ஷனில் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்? ஸ்பெசிஃபிக்காக இந்த மெட்டீரியல் இந்த மாதிரியான தோல் பார்க்குறக்கு எப்படி இருக்கக்கூடாதுன்னா அந்தளவுக்கு நீட்டாக இருக்கக்கூடாது. இவ்வளோ தூரம் தேவன் செலக்ட் பண்ணுறாருன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், தேவன் அது பதில் கொடுப்பாரு. அது எதை குறிக்கிறதா இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு கிறிஸ்துவனுடைய ஃபஸ்ட்டு கம்மிங்கை குறிக்கிறதா இருக்குது. அவர் முதல் வருகையில் எப்படி வந்தார்னா அதை குறிக்கிறது தான் இந்த தோல் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, வசனம் படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துள்ளுகிற வேலை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த முதலாம் வருகையில் வரப்போது அவர் இப்படி தான் என்ன இருந்துட்டு, இஸ்ரேல் ஜனங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாங்கன்னா அவர் எப்படி வருவார்னா ராஜா மாதிரி வருவாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாங்க. ஆனால் அவர் அப்படி வரல. அவங்க எப்படி விரும்பலையோ அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா வந்துட்டார். ஏன் அப்படி வந்தார்னா அவரோட நோக்கம் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணலைன்னா அவருடைய அந்த வெளித்தோற்றத்தை பார்த்தா என்ன பண்ணாங்கன்னா அவர் கூட பழகினாங்களே ஒழிய தேவன் கொடுக்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணல இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்கவே இல்லை. அவரை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ராஜாவாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணல, ராஜாவாக வரல. எப்படி வந்தார்னா அவங்களுக்குள்ள ரொம்ப ஏழ்மையாக ரொம்ப தாழ்மையாக ஒரு ரொம்ப கீழேருந்து என்ன பண்ணுறாரு பார்த்தோன்னா வரார். அந்த பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணல, இவர் நம்மளை என்ன பண்ண மாட்டார், கொண்டுட்டு போக மாட்டார். அவர் சொல்கிறாரு உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தோன்னா நான் ராஜாவாக இருக்கேங்கிறப்ப அவங்க என்ன பண்ணல இருக்கு. ஆனால் என்ன பண்ணாங்க, குருத்தோலை பிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, யூதருக்கு ராஜான்னு சொல்லணும்னா பாட்டு எல்லாம் பாட்டு பாடினாங்க. ஆனால் அவங்க தான் கொண்டு போய் என்ன பண்ணாங்க, கடைசியாக சிலுவையிலும் வந்தாங்க. அப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி யார் வரலைன்னா இயேசு கிறிஸ்து வர மாட்டார். அதை டினோட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணார் பார்த்தோன்னா கடைசியாக ஒரு கவரிங், எந்த விதத்துலையும் பார்க்கறக்கு என்ன இருக்காதுன்னு பார்த்தோன்னா அழகில்லாத விஷயம். ஆனால் யோவான் சொல்கிறார் பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார்,
அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க என்ன பண்ணாங்க? சொந்தத்தில் யூதர்களுக்குள்ளே தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வராரு. ஆனால் யூதர்களுக்குள்ளே வந்தாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? அக்செப்ட் பண்ணல. ஏன் அக்செப்ட் பண்ணலைன்னா அவங்க எதிர்பார்க்குற டைமென்ஷனில் யார் இல்லை? இயேசு கிறிஸ்து இல்லை, இருக்கவும் மாட்டார். அதைத்தான் டாபர்நாக்கல் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர் போட்டு காமிச்சிட்டார். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி யார் வரமாட்டார்னா இயேசு கிறிஸ்து வரமாட்டார். ஆனால் யாருக்கு மட்டும் புரிஞ்சுன்னா ஒரு 12 பேர்த்துக்கு மட்டும் கிளியராக புரிஞ்சு இவர் தான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரட்சிப்புக்குள்ளே என்ன பண்ண போகிறாரு? கொண்டு போக போகிறோம். அதான் பேதர் கிளியராக சொல்வார், யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனம் யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட இருக்கு. அப்போ யார் தேடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு அழகு. இப்போ வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் தேவன் அப்படி தான் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்து வரைச்சு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்வார், கோழி தான் குஞ்சுகளை எத்தனையோ டைம் என்ன பண்ணும்? சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ, காப்பாற்றுறதுக்கு வழி நடத்துமோ, அதை மாதிரி உங்களை நான் காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணேன்? ட்ரை பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணல? என்னை விட்டுட்டு அதிகமாக என்ன பண்ணிட்டீங்கன்னு பார்த்தோன்னா போயிட்டீங்க, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லை. ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து அப்படித்தானா? வெளித்தோற்றத்தில் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தோன்னா அப்படித்தான். ஆனால் ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து மாதிரி அழகு என்ன இல்லை யாருமே. அது எங்கே வசனம் இருக்குன்னா உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் வசனம் 16. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமார்த்திகளே, இவரே என் சிநேகிதர். ரொம்ப கிளியராக உன்னத பாட்டில் சொல்லும்போது அவர் எப்படி இருக்கிறாரு? முற்றிலும் அழகுள்ளவர். இயேசு கிறிஸ்துவோட அழகை யார் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த 12 பேர் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் மாதிரி தான் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இருக்கணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார்ல, நீங்கள் சரி பேதுரு சொல்வார், தெரியாமல் என்ன பண்ணிட்டீங்க? இயேசு கிறிஸ்துவ கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சி. எப்படி இவருக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த மாதிரி இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிட்டுக்கிறீங்க. ஆனால் உண்மையாலுமே அவர் மிகவும் என்னன்னா அழகுள்ளவர். உங்களுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு தான் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தோன்னா அவர் வந்திருக்கிறார். இன்னொரு வசனம் படிக்கலாமா? உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் வசனம் 10. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் எத்தனை வயதில் சிறந்தவர்? 10,000 பேர்களில் சிறந்தவர். அந்த அளவுக்கு அழகு யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்துக்கு இருக்கு. ஆனால் வெளி தோட்டத்தில் எப்படி இருக்கான்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி இல்லை. உள்ளே தான் அந்த விஷயம் இருக்குன்னு பார்த்தோன்னா உள்ளே இருக்குது. சரி, இது இயேசு கிறிஸ்துவை டினோட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணால் பார்த்தோன்னா அந்த ஒரு கவரிங் கொடுத்து இதில் கிறிஸ்துவை பார்த்துட்டோம். சபை எப்படி இருக்கு? இதில் சபையோடைய அந்த ஒரு காரியம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கும். எப்படி இது சபைக்கு கம்பேர் பண்ணலாம்? நீங்கள் நிறைய பாடம் பார்த்துருக்குங்காட்டி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நமக்கும் அழகு இருக்கா? நீங்கள் நம்மளோட செலெக்ஷனே யோசிச்சு பாருங்களேன். ஞானிகள் அநேகர்கள். அப்போ தேவன் நினச்சிருந்தா நிறைய படித்தோம், நிறைய நாலேஜ் இருக்கிறவங்க, நிறைய திறமை இருக்கிறவங்க என்னன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. நம்மளை செலக்ட் பண்ணிக்கிறேன்னா தேவனுடைய எக்ஸ்பெக்டேஷனும் எப்படி இருக்குன்னா இப்படி தான். பார்க்கறதுக்கு இவங்க எப்படி இருக்க மாட்டாங்க? பலவான்கள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை. தேவன் பூமியில் இருக்கிறவங்கள பைத்தியம் அவமாக்கும்படிக்கு என்ன பண்ணிட்டார்? பைத்தியமானவங்களே தெரிஞ்சு. அப்போ நமக்கும் என்ன இருக்காது? அழகு இருக்காது. அது எப்படி சொல்கிறார் அப்படின்னா தேவனுக்கு மட்டும்தான் இந்த அழகு தெரியுமா. இந்த உலகத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு விஷயம், பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இன்றைக்கி நம்ம போய் பப்ளிக் மீட்டிங் போடுறோம்ல, பப்ளிக் மீட்டிங் கூட எப்படி தான் பார்ப்பாங்க? இவங்களுக்கு என்ன இல்லைம்பாங்க, வேலையே இல்லை. எல்லோரும் அக்செப்ட் பண்ணுறாங்களா? ஏன் அக்செப்ட் பண்ணுறது இல்லைன்னா அதனுடைய உள்ளான அழகு யாருக்கும் என்ன பண்ணுறதில்ல, புரியறதில்ல. அதே மாதிரி நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய படித்து சொல்லுவோம், சொன்னாலும் அவங்களுக்கு என்ன ஆகாது, புரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்களாமா, நீங்கள் எப்போ பாரு என்ன பண்ணிட்டுக்கிறீங்க, சர்ச்சுன்னு என்ன பண்ணிட்டுக்கிறீங்க, போயிட்டுருக்கீங்க. ஆனால் நம்ம எப்போவுமே சபைக்கு கூடுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விஷயம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இவங்களுக்கு என்ன இல்லை, வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கான்னா அழகாக தெரியாது. ஆனால் லிட்ரலாக நல்லா யோசிச்சு பார்த்தா தேவன் எதிர்பார்க்குற அழகு என்னதான் தெரியுமா? அதுதான். அப்போ நிறையா படிக்கிறோம், எல்லா விஷயத்தையும் நம்ம செய்கிறோம். இது வெளி தோட்டத்தில் உலகத்தினுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அழகாக இருக்காது. எப்படி இருக்குன்னா இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, வேலையே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் யாருடைய பார்வையில் இது ரொம்ப 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 அழகாக இருக்குன்னு பார்த்தோன்னா தேவனுடைய பார்வையில் ரொம்ப ரொம்ப. சரி, இது எப்போ புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா படிக்கலாம் பாருங்க. However, in the millennium, they will see the church class cleared of all unattractive conditions.
She will then be seen in their glory and grandeur, just as this temple, a type of the glorified church, was covered with plates of gold. There were no ugly skins. இப்போ பார்க்கும்போது சபையோட அழகு என்ன ஆகாதாமா தெரியாதாம்மா. ஆனால் பின்னாடி தேவன் கொண்டு வந்து காமிப்பாருங்களா, கொண்டு வந்து காமிக்கும்போது இவங்களை தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், குறை சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க அந்த சாக்ரிஃபைஸ், அந்த டெடிகேஷன், அந்த எல்லா விஷயத்தையும் காமிச்சது யாருக்காகனா எனக்காக. இதுதான் ரொம்ப அழகு அப்படிங்கிறத எப்போ புரிஞ்சுக்குவாங்கன்னு பார்த்தோன்னா அந்த ராஜ்யத்தும். அது வரைக்கும் என்ன தெரியாது, இந்த ஒரு அழகு அவங்களுக்கு வெளியவே தெரியாது. வெளியேந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்களாமா, இந்த மாதிரியான விஷயத்துக்கு என்ன பண்ணிக்கிறாங்க இவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது தேவையற்ற வேலை, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிம்பாங்க. ஆனால் ரியலாகவே அது எங்கே தான் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா பின்னாடி. இதை ரெப்ரசன்ட் பண்ணுறக்காகத்தான் என்ன சொல்லிட்டான்னா அந்த ஒரு கவரிங்கை வந்து ரொம்ப அழகுள்ள கவரிங்காக கொடுக்கல, அழகு இல்லாத கவரிங் என்ன பண்ணான்னா தேவன் செலக்ட் பண்ணார். அதனால தான் எபேசியருக்கு எழுதும்போது பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் பாருங்க, எபேசியர் 3:8. எபேசியர் 3:8. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறேன்னா புறஜாதிகளிடத்தில் எதை சொல்கிறதுக்காக, கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யம். அப்போ அந்த மேல் கவரிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகு இருக்காது. ஆனால் அதுக்குள்ளே தேவன் நிறைய கோல்டு வச்சுருக்கார், நிறைய சில்வர் வச்சுருக்கார், நிறைய விஷயங்கள் உள்ளே மறைச்சி வச்சுருக்காருங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் புறஜாதிகள் இடத்துல நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணுறாருன்னா அவ்வளோ. இப்போ நம்மளும் அதே தான் என்ன பண்ணிட்டுருக்கிறோன்னா பண்ணியிருக்கோம். இப்போ சபைக்கும் போய் சொல்லும்போது அநேக எதிர்ப்புகள் என்ன வரும். அது என்னவா தெரியாது உலகத்துக்கு அப்படின்னா அழகாக தெரியாது. ஆனால் எப்போ அந்த அழகு உண்மையாலுமே புரியும் அப்படின்னா கடைசியாக அவங்க ராஜ்யத்தில் வந்து நிற்பாங்க இல்லைங்களா, நிற்கும்போது தான் என்ன தெரியுமாம்மா, இந்த ஒரு அழகு தான் நமக்கு என்ன வந்துட்டோன்னு பண்ணால் வேணும் அப்படிங்கிறது. எபேசியருக்கு எழுதுறப்பாங்க, எபேசியர் 2:6. எபேசியர் 2:6. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. ரொம்ப கிளியராக சொல்கிறார். இப்போ என்ன ஆகாதுன்னா புரியவே புரியாது. இது எப்போ தான் புரியும், வரும் காலத்தில் விளங்க செய்யறதுக்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு, தயவை கொடுத்துட்டே இருக்கிறார். நீங்கள் இங்கே கேரக்டரை காமிக்க காமிக்க இங்கே எங்கே இருக்குன்னா இந்த ஒரு விஷயம் எல்லாமே பரலோகத்தில் சேர்ந்துட்டு இருக்குது. ஆனால் பூமியில் அதுக்கான கிரெடிட் என்ன ஆகாது, கிடைக்காது. அப்போ பார்க்குறக்கு எப்படி தான் இருக்கும்னா அவங்களுக்கு அழகற்ற ஒரு விஷயமாக தான் தெரியும். அந்த அழகற்ற விஷயத்தை அவங்க வெறுப்பாங்க, பிடிக்காது. ஆனால் அது அப்படியே தேவன் எப்படி பண்ணுறோன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயந்தான் கடைசியாக பின்னாடி உலக ஜனங்களுக்கு என்ன காமிக்க போகிறாருங்கிறத டினோட் பண்ணுறக்காக தான் கடைசி அந்த கவரிங் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா ஒரு அழகற்ற ஒரு கவரிங்கை என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா தேவன் கொடுத்துருக்காரு. தொடர்ந்து ஒரு ஆர்டிகல் படிக்கலாம். Many think that the truth is unattractive as the. எப்படி கிறிஸ்துவையும் சபையும் அழகில்லாது பார்த்தாங்களோ அதே மாதிரி சத்தியத்தையும் எப்படி தான் பார்ப்பாங்கன்னா அழகில்லாமல் தான் பார்ப்பாங்க. அந்த சத்தியம் போய் சொல்லும்போது என்ன ஆகாது, புரியாது. கேட்கக்கூடிய காதுகள் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா பாடுபடணும், கஷ்டப்படணும். இது எல்லாமே உலகத்துக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகற்ற ஒரு விஷயமா இருக்கும். அதைத்தான் இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாகவே எழுதுவோம். போதும் சிஸ்டம் படிச்சு. அப்போ அந்த சத்தியமும் நம்ம போய் சொல்லும்போது அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண மாட்டாங்க, ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னா பாடுபடணும், கிறிஸ்து மாதிரி குணலட்சணம் காமிக்கணும்னே பின்னால் தள்ளி போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியறதில்ல, அதோடைய உண்மையான அழகு என்ன பண்ணுறது இல்லையாமா, புரியுறதில்ல. மேலோட்டமாக பார்க்குறாங்க. மேலோட்டமாக பார்க்கும்போது அது எப்படி தான் இருக்குன்னா கரடு மோடாக தெரியும், பார்க்குறக்கு அழகு இருக்காது. ஆனால் உண்மையாமே உள்ளே போய் இறங்கி அந்த ட்ரூத் அவங்களுக்குள்ளே வாங்கினாங்கன்னா அது ரொம்ப எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா டிவைன் நேச்சர். அந்த ஒரு அழகு எந்த விதத்துலையும் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா அளவிட முடியாத ஒரு அழகு. அந்த அளவுக்கு அழகு உள்ளே இருக்குது. அது வெளியே பார்த்தா எப்படி தான் இருக்குன்னு பார்த்தோன்னா அசிங்கமாக தான். இப்படி தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா கிறிஸ்துவும் இருக்கிறாரு, சபையும் இருக்கிறாரு, ட்ரூத்தும் இருக்குது. இந்த 3 விஷயமும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறக்காகத்தான் என்ன கவரிங் மேலே போட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தினுடைய அந்த ஒரு கவரிங் தோலை போட்டார். அந்த தோல் பார்க்குறக்கு எப்படி இருக்காது, ரொம்ப அழகாலாம் என்ன இருக்காது. ஸோ அப்போ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவையும் பார்த்து என்ன பண்ணல விரும்பலை, சபையும் பார்த்து என்ன பண்ண மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க. அதேமாதிரி ட்ரூத்தையும் பார்த்து விரும்ப மாட்டாங்க. யார் விரும்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே யார் போய் பார்க்குறாங்களோ அவங்க மட்டும்தான் என்னவாங்கன்னா விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ அடுத்த ஒரு பாயிண்ட்டு
இந்த ஒரு கவரிங் எல்லாமே எத்தனை இன்ச்? 4 கவரிங் இன்ச். ஏன் 4 கவரிங்? ஒரு 6, ஒரு 8, ஒரு 2 இல்லை 1, ஏன் 4 போடணும்? தேவனுடைய 4 குணலட்சணம் இருக்கலாம் மேபி. ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், 4ங்கிற விஷயம் எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா, 4ங்கிறது எப்போவுமே ஒரு டெஸ்டிங்கு அந்த மாதிரி விஷயத்தை குறிக்கிறதா இருக்கும். அப்போ எல்லாமே என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, சபை பல வகையில் என்ன பண்ணணும்னு டெஸ்ட் பண்ணப்பட்டு இந்த ஒரு குணலட்சணம் அடையணும் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா. இது எப்படி கிறிஸ்துக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத படிக்கலாமா? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகினோம். இந்த 4 விஷயமுமே எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா, எல்லாத்துலேயுமே யார் இருப்பா? இயேசு கிறிஸ்துனுடைய விஷயம் இருக்கும். அப்போ அந்த 4ங்கிறது எதை குறிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகள். இது எல்லாமே எப்படி இருக்குமா, இயேசு கிறிஸ்து எப்படி பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை சுமந்தாரோ அந்த விஷயத்தை குறிக்கிறதுக்காகத்தான் 4ங்கிற விஷயத்தை என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தோன்னா தேவன் செலக்ட் பண்ணி போடுது. ஒவ்வொரு ஸ்டேஜும் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு பாடுகளையும் அவருடைய குணலட்சணையும் அவருடைய சாக்ரிஃபைஸையும் குறிக்கிறதுக்காக தான் எதை செலக்ட் பண்ணான்னு பார்த்தோன்னா 4 கவரிங்கை செலக்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த 4 கவரிங் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஆனால் இந்த கவரிங்க்கு கீழே ஒரு விஷயம் இருந்துச்சுல்ல, என்ன இருந்துச்சு? ஹிடன் பியூட்டி. இந்த கவரிங் மேலேருந்து பார்த்தா என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஒன்றுமே தெரியாது. உள்ளுக்குள்ளே யாராலையும் என்ன பண்ண முடியாது, போயும் பார்க்க முடியாது. ஆனால் உள்ளே யார் மட்டும் போக முடியும்னா ஆசாரியர் போகலாம், பிரதான ஆசாரியர் போகலாம். ஆனால் வெளியேந்து பார்த்தா இந்த கூடாரத்தில் அந்த ஒரு கவரிங் மட்டும்தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தேவன் என்ன வச்சுருப்பார்னா மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம். இது 2 விஷயத்துக்குள்ளும் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா எல்லாமே எதில் இருந்துச்சு? கோல்டு. இது 2மே எதில் இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா கோல்டு. அப்போ எல்லாமே கோல்டில் ஏன் தேவன் பண்ணான்னா, இதுக்குள்ளே பார்க்கும்போது தேவனுடைய அந்த டிவைன் நேச்சர்னா நமக்கு தெரியும். இது யார் மட்டும்தான் போய் பார்க்க முடியும்னா பிரதான ஆசாரியர். நம்முடைய பிரதான ஆசாரியர் யாருன்னா கிறிஸ்து. இப்போ யார் போகலாம்? ஆசாரியர்களாக நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா தேவன் வாய்ப்பு. ஏன் நிறையா பேர்த்துக்கு புரியுறதில்ல, நமக்கு மட்டும் புரியுதுன்னா இப்போ யாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு? உள்ளே போய் அந்த சமூகத்தை பார்க்கத்தாகட்டும், அந்த வெளிச்சத்தில் நடக்கத்தாகட்டும், நம்மளுடைய சாக்ரிஃபைஸை வைக்கிறக்காகட்டும். அந்த வைக்கிற சாக்ரிஃபைஸ் எங்கே போகும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும். இது எல்லாத்துக்குமே யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா நமக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு அந்த வாய்ப்பை நம்ம எப்படி புரிஞ்சுட்டோம்னா, யாருடைய ஈடுபலி விசுவாசத்து மூலிமா புரிஞ்சுட்டோம்னா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஈடுபலியை விசுவாசம். இது யாருக்குமே புரியாதுன்னே கொரிந்தியரில் சொல்கிறார். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ என்ன பண்ண மாட்டான், ஆவிக்குரிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளான். அப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் சொன்னாலும் இந்த உலகத்துக்கு என்ன ஆகாதுன்னு பார்த்தோன்னா இந்த காரியங்களெல்லாம் புரியாது. யார் மட்டும்தான் புரிஞ்சுக்குவாங்கன்னு பார்த்தோன்னா, யார் தேவனால் முன்குறிக்கப்பட்டு இந்த ஒரு அழைப்புக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உள்ளுக்கிற அழகு என்ன ஆகும்னு பார்த்தோன்னா தெரியும். அந்த ஒரு கிருபாசன பெட்டிக்கு பக்கத்தில் போக முடியாது. அது என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா நம்மளுடைய சாக்ரிஃபைஸ் என்ன ஆகும், உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற விஷயம் புரியும். அந்த சமூகத்தை பற்றி பார்க்கறதுக்கு ஒரு இருக்குது. அதே மாதிரி அந்த தீபத்தை என்ன பண்ணலாம், ஏற்றி அந்த வெளிச்சத்தில் நடக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம். இது எல்லாமே யாருக்கு மட்டும் தெரியும்னு பார்த்தோன்னா இப்போ ஆசாரியர்கள் அழைக்கப்பட்ட நமக்கு மட்டும்தான் நாங்கள் மாதிரி தான் தெரியும். தொடர்ந்து ஒரு வசனம் படிக்கலாம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 27 முதல் 29. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் வசனம் 27 முதல் 29. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அப்போ இது யாருக்கு மட்டும்தான் தெரியப்படுத்துறதுக்கு தேவன் சித்தம் இருக்கு? தம்முடைய பரிசுத்தவான்கள். அப்போ அந்த பரிசுத்தவான்கள் இன்றைக்கி நம்ம யாருன்னா நம்ம தான் அழைக்கப்பட்டோம். நம்ம அழைக்கப்பட்டு தேவன் எல்லா விஷயத்தையும் நமக்கு என்ன பண்ணிட்டுருக்காருன்னா ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணிட்டுக்கிறார். இப்படி தேவனுடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பார்த்தா அவருடைய திட்டத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜில் என்ன இருக்குது, எப்படி அந்த ஒரு ஆசாரியனாகட்டும் உள்ளே போக முடியும்,
அந்த உள்ள கேட்டை தாண்டுறது, கேட்டை தாண்டுற விஷயம் எதை குறிக்குது, தண்ணி தொட்டி எதை குறிக்குது, சாக்ரிஃபைஸ் எதை குறிக்குது, அங்கே இருக்கக்கூடிய அந்த தூபபீடம் எதை குறிக்குது, எல்லாமே யாருக்கு மட்டும்தான் புரியும்னா அவர் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறோம் அவங்களுக்கு தான் புரியும். அடுத்து, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரியவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இது பவுலப்போஸ்தலன் கொலேசியருக்கு எழுதுகிறப்ப சொன்ன விஷயம். இப்போ நமக்கும் அதே விஷயம் என்ன பார்த்தோன்னா, இப்போ நம்மளும் என்ன பண்ணுறோன்னா டேபர்நாக்கிள் எடுத்து பார்க்குறோம். டேபர்நாக்கிள் கூடிய எல்லா விஷயம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா புரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு இதில் என்ன பாடம்? இப்போ டேபர்நாக்கிளில் கவரிங் பார்த்தோம். ஏன் ஒவ்வொரு அளவும் தேவன் கொடுத்தாரு, ஏன் ஒரு சில விஷயத்துக்கு தேவன் கொடுக்கல, கடைசியாக அந்த ஒரு கவரிங் கூட ஏன் அப்படி ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்ணார், இது எல்லாமே தேவன் என்ன பண்ணாருன்னா ரொம்ப கிளியராக நம்ம பார்த்த விஷயங்களை வச்சு புரிய வச்சார். இப்போ நமக்கு என்ன படம், இதை ஏன் பார்த்தோம்? நாம் அப்படி மாறணும். வேறு ஒரு பாயிண்ட்டு நான் எனக்கு தோணுன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். டேபர்நாக்கிளில் ஃபஸ்ட்டு கவரிங் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு கவரிங்கோட விஷயம் எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய குணலட்சணங்களை குறிக்கிறதா, நீதி, அப்புறம் விசுவாசம், ராஜரீகம், சாக்ரிஃபைஸ். இது நாலுமே என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா டினோட் பண்ணுது. அது சுவிசேஷ யுகத்திலையும் தெரியணும், எங்கேயும் தெரியணும், அவருடைய அந்த ராஜ்யத்திலையும் தெரியணும். நல்லா யோசிச்சு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பண்ணுற எல்லா விஷயமுமே எதை டினோட் பண்ணுறதா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துனுடைய அந்த விஷயத்தை டினோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்னொன்று, என்னுடைய விஷயங்கள், என்னுடைய குணலட்சணம் அடுத்து யாருக்கு பாடமாக போகும்? உலக ஜனங்களுக்கு பாடமாக போகும். அப்போ என்னுடைய குணலட்சணங்களை தேவன் மேம்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த வாய்ப்புக்குள்ளே உள்ளே வந்திருக்க நிறைய பேர்த்துக்கு என்ன கொடுக்கல, அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கல. எல்லாருமே உள்ளே போயிட முடியுமா? அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேன்னா போக முடியாது. யார் மட்டும் போக முடியும்னா யார் முன்குறிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் நம்ம போக முடியும். அப்போ நம்மளும் என்ன பண்ணிக்கிறோம், உள்ளே போயிருக்கோம், உள்ளே வந்திருக்கோன்னா தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. எதுக்கு கொடுத்துருக்காருன்னா சமூகத்தை இப்போ சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அந்த தீபத்தில் வழி நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நம்மளோட சாக்ரிஃபைஸை கொண்டு போய் வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா வாய்ப்பு. இது எல்லாத்த காட்டிலும் நம்மளுடைய குணலட்சணம் எங்கே வரைக்கும் போக போகுது, மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போக போகுது. அப்படின்னா நம்மளுடைய குணலட்சணம் எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறது தான் இந்த ஒரு லெசனில் நான் பார்த்த ஒரு விஷயமா இருந்துச்சு. நம்ம எந்த ஒரு விஷயம், கோபம், பொறாமை, இது எல்லாமே நமக்கு என்னென்னா தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறோம். அது எல்லாம் மாம்சத்தில் தான் இருக்குது. மாம்சத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னு பார்த்தா அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய நிலைமை கூட கம்பேர் பண்ணும்போது அது எப்படி இல்லை, ஒப்பிடத்தக்கவே. அதை பவுலப்போஸ்தலன் சொல்லுவார், நான் அடைய போகிற நிலைமையை பார்க்கும்போது இதெல்லாமே எப்படி எனக்கு குப்பை மாதிரி இருக்குங்கிற அதே பாயிண்ட்டை நம்மளும் என்ன பண்ணலான்னா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அப்ளை பண்ணிட்டு நமக்கு தேவன் என்ன கொடுத்துருக்காருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அந்த ஒரு வாய்ப்புக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் என்ன பண்ணணும்னா போய் சேரணும். அந்த வாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுடைய குணலட்சணங்களை வளர்க்கணும். அது நமக்கு மட்டும் அல்ல, நம்மளுடைய குணலட்சணம் யாருக்கும் போய் சேரப்போகுது, உலக ஜனங்களுக்கும் போய் சேரப்போகிறங்கிறது தான் கன்க்ளூஷனாக கூட என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம். ஸோ கேட்ட விஷயங்களை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.